படிக்கலைன்னா அவன் மொழியையும் சரியாக உள்வாங்கலன்னு அர்த்தம். மென்மையான வார்த்தைகளுக்கு நிகரானது உலகத்திலே இல்லை சார். மீண்டும் மீண்டும் சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வணங்கி கேட்கிறேன், 60 வயது ஆச்சா ஒருத்தர் கூட நீங்க திட்டாதீங்க சார் உங்க வாயால. அது வரைக்கும் திட்டலாமான்னு கேட்காதீங்க. 60 வயது ஆகிச்சுன்னா அவங்க வணங்குவதற்குரிய இடத்துக்கு வராங்க. யார் ஒருவர் வணங்குகிற இடத்துக்கு வருகிறார்களோ அவர்கள் வாழ்த்துவதற்கு உரியவர்கள்னு அர்த்தம். சமுதாயம் கத்துக்கிற அழகியாது. அதனால்தான் நான் கேட்கிறேன், நான் உலக நாடுகள் பூரா போய் வந்துட்டேன். பிரான்ஸ் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாக நாங்க தான் போய் திறந்து வச்சுட்டு வந்தேன். எல்லா நாடுகளுக்கும் போய் வந்தேன் சார். ஆனா இங்க இருக்கிற கல்ச்சர் அங்க இருக்குமான்றதெல்லாம் கேள்விக்குறி. நம்ம லைஃப் இருக்க, தமிழருடைய வாழ்க்கை இருக்க, என்ன அழகான வாழ்க்கை தெரியுமா? வாழ்க்கையை கொண்டாடி கொண்டாடி மகிழ்ந்தான் சார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடு. வாழ்ந்து 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 பழகிற மண்ணு அந்த மண்ணு. 60 ஆண்டு மணி விழா கொண்டாடுறான்ல, 60வது திருமணம் மணி விழா கொண்டாடுறான். 70, 80, 75 பவள விழா, 80, 100 என்று பொன் விழா, வைர விழா, பவள விழா, முத்து விழா என்று வாழ்க்கையை கொண்டாடி கொண்டாடி மகிழ்கிறானே. இந்த மாதிரி எங்கேயாவது வாழ்க்கையை கொண்டாடி மகிழ்கிற குதூகலத்தை பார்த்திருக்க முடியுமா? முடியவே முடியாது. எனக்கு கூட 60ஆம் கல்யாணம் திருக்கடையில் நடந்தது 14 வருஷத்துக்கு முந்தி. ஆஸ்திரேலியாவிலிருந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தான் சார். அதே ஒய்ஃபான்னு கேட்டான். எதுக்கு சொல்றேன்னா அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படிடா இத்தனை வருஷமா சேர்ந்து வாழறீங்கன்னு கேட்கிறான். ஏன் தெரியுமா? நம்முடைய தமிழ் பண்பாட்டிலே, தமிழருடைய வாழ்க்கையிலே பிரிவினை என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லையா, பிரிவினை என்ற சொல்லே கிடையாதுயா. ஏன் தெரியுமா? இவன் அக வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டு வாழவில்லை, புரிந்து கொண்டு வாழ்ந்தவர்கள். தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீயா நானான்னு தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நம்ம பெரியவங்க நீயும் நானும்னு வாழ்ந்தாங்க. நீயும் நானும் என்பது வாழ்க்கையா, நீயா நானா என்பது வாழ்க்கையான்னு கேட்கிற அளவுக்கு வந்து இருக்குது இன்னைக்கு. ஏன் இந்த கலாச்சாரம் போகுது? இந்த கலாச்சாரத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே தாய்மொழி பற்றி இல்லாததுதான், தடம் புரண்டதுதான் மிக முக்கிய காரணம். நம்ம மொழிதான் சார் அந்த பண்பாட்டை கொடுக்கும், வாழ்க்கையை சொல்லி கொடுக்கும். ஏன் 60ல் ஒரு திருமணம் பண்றான் தெரியுமா? பெத்த பிள்ளைகள் தாய் தகப்பன் கல்யாணத்தை பார்க்க வாய்ப்பில்லை, அவர்கள் பார்ப்பதற்காக அந்த வாய்ப்பை உருவாக்கினார்கள் முன்னோர்கள். ஏன் 70 கொண்டாடினா? 70 பேர பிள்ளைகளும் பார்த்து மகிழ்வதற்கு. ஏன் 180 கொண்டாடினா? சமுதாயமே சேர்ந்து அவர்களை கொண்டாடுவதற்கு. எப்படி அவன் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்திருக்கிறான் சார் அந்த வாழ்க்கையை. இன்னைக்கெல்லாம் நம்ம பணத்துல பிரச்சனை இல்லை, பணம் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறோம். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறத விட அது ஈகோ அதிகமாக வளருது. அதனால தான் நான் சொன்னேன், நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலேயே பயணிக்கிறவர்களைத்தான் நாம் நிறைய பேரை பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா அது வீணா போனவங்க சரித்திரத்தை தான் அதிகமாக காட்டுது. வாழ்ந்தவர்கள் சரித்திரத்தை நம்முடைய அன்னை தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் தான் எடுத்து காட்டும். இன்னைக்கு கலாச்சாரங்கள், ஏன்னா வீடுகள் பெருகுவதை விட ஓட்டல்கள் தான் அதிகமாக பெருகி இருக்குது. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. என்ன அருமையான காட்சிகள்லாம் நிறைய இருக்கு சார். நம்ம பேசி என்ன பிரயோஜனம்னு கூட ஒரு சமயத்தில் வெறுப்பு வருது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நண்பர் எனக்கு ரொம்ப நிறைய வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றத்தில், இப்போ நான் மதுரை நீதிமன்றத்தில் கூட பொங்கல் திருவிழா என் தலைமையில் தான் அங்கே மதுரை நீதிமன்றத்தில் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அங்கே எதுக்கு சொல்கிறேன்னா, அவர்கள் வருத்தப்பட்டாங்க. விவாகரத்து கேஸ் தான் சார் அதிகமாக வருது. நம்ம மொழி அதையா சொல்லி கொடுத்தது, யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. வானத்திலிருந்து பொழிகின்ற மழை நீரானது செம்மண்ணிலே புரண்டு ஓடுகிற போது அந்த செம்மண்ணினுடைய நிறத்தை பெற்றுதான் சேர்கிறது என்றால், அதிலிருந்து அந்த தண்ணீரை தனியாகவும் செம்மண்ணை தனியாகவும் பிரிக்க முடியாது. அதுபோல நீயும் நானும் இரண்டரை கலந்து விட்டோம் இதயத்தால் என்று வாழ்ந்த ஒரு அழகான வாழ்க்கை இன்னைக்கு பிரிவினையில கோர்ட்ல இருக்குது. ரொம்ப வருத்தமா இருக்கு சிலதெல்லாம்.
வருத்தமா இருக்குது. கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன தெரியுமா காரணம்? அதுக்கு கலந்து பேசாததுதான் மிகப்பெரிய காரணம். இன்னொன்னு, நம்ம மொழி சொல்லி கொடுக்குது, ஒருவர் இறங்கு, ஒருத்தர் விட்டு கொடு, ஒருத்தர் அனுசரிச்சுக்கோ, சரியா கூட. அதான் லைஃப் சார். வாழ்க்கையை தொலைச்சிட்டு வசதிகள் பெறுவதனால என்ன பயன்? நான் கேட்கிறேன் எல்லாரையுமே, வாழ்க்கையை தொலைச்சிட்டு வசதிகளை மட்டும் பெறுவதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. நம் மொழி சொல்லுகிற அழகான தொடர் எது தெரியுமா? செல்வம். என்னுடைய மனம் நிறைவாக இருக்கிறது என்றால், மகிழ்வாக இருக்கிறது என்றால் அதுதான் செல்வம். ஈட்டுகிற பணம் அல்ல, சேர்த்து குவிக்கிற பணம் அல்ல. அதனாலதான் பல பிரச்சனைகள் பேசுறோம். அன்னைக்கு கோர்ட்ல ஜட்ஜ் ஐயா உட்கார்ந்துங்கிறாரு, ஒரு விவாகரத்து கேஸ் வருது. அவர் சொல்றாரு, ஜட்ஜ் ஐயா இந்த பாருடா, நான் தீர்ப்பு எழுத போறேன், வருத்தப்படாத, நீ எதை வேணாலும் எழுதுன்னா. அப்புறம் பின்னாடி கோவப்பட வருத்தப்படாதார். இல்லை இல்லை, பிரிச்சு விட்டுறேன். நான் பல முறை சொன்ன, பேசி கலந்து பேசி முடிவெடுங்கடான்னு, நீ ஒத்து வரமாட்டுற. அடுத்த மாசத்துலேருந்து ஜீவனாம்சமாக அந்த அம்மாவுக்கு உன் சம்பளத்தில் பாதி கொடுக்கணும். அவன் கலகலன்னு குற்றவாளி கூண்டிலே சிரிக்கிறான். சார் ஏன்டா வருத்தப்படுவேன்னு பார்த்தா சிரிக்கிறேன்னா, 10 வருஷமாக முழுசும் கொடுத்துங்கிறான் சாமி, அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு பாதியாவது கிடைக்குமே, சந்தோஷமாகுதுன்னா. அவனுக்குள்ளே இருக்கிற துன்பமும் துயரமும் அப்போ தான் தெரியுது. நிறைய விஷயங்களுங்க நம்ம நிறைய பேசணும் சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுனாங்க சார். இப்போ எல்லாமே பேசாத பொம்பு, எல்லாமே செல்போனில் தான் சார் இது உலகம். இப்போ நான் ஒரு சின்ன செய்தி சொல்லலான்னு கூட தப்பு இல்லை அதில் சார். எப்படிலாம் நடக்குது பாருன்றதுக்காக தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா இருக்கிறதுனால சொல்கிறேன். நானும் உயர் அதிகாரிலாம் இருக்கீங்க, உலகம் எங்கே போகுதுன்றதுக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் மெய்டு வேலைக்காரம்மா சார், அந்த அம்மாவுக்கு கேன்சர் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணுமேன்றதுக்காக எங்கள் வீட்டில் வேலைக்கு வச்சு அந்த அம்மாவுக்கு கூடுதலாகவே சம்பளம் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு சார், காலேஜில் நான் தான் சேர்த்து விட்டேன். 1 வருஷம் படிச்சுது சார். இந்த இன்ஸ்டாகிராமில் எவனோ ஒருத்தன் கும்பகோணத்து பக்கத்தில் இருந்து காதல் பண்ணி அந்த பொண்ணை முதல்ல அழைச்சி விட்டான் சார். இவங்க போய் பின்னாடி அதுக்கு 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகலைன்னு கூட்டின்னு வந்துட்டாங்க. காவல்துறை நண்பர்கள் உதவி பண்ணாங்க. பிறகு என்னாச்சு, வந்த உடனே ஒரு வருஷம் இருக்குது அந்த முடியறதுக்கு. 17ல் 18க்கு 1 ஆண்டு என்ன பண்ணாங்க, 1 மாதத்தில் அந்த பையனுடைய ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வருது சார். அவனுடைய இறந்த உடலுக்கு மாலையெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க பொண்ணு வீட்டு பக்கம் பூரா. இவங்க என்ன பண்ணாங்க, அவன் போயிட்டான், நிம்மதிரா, தொந்தரவு விட்டுதுறான்னு அதோட அமைதியாயிட்டாங்க சார். ஆனால் 10 நாளைக்கு முந்தி அவன் மறுபடியும் அந்த பொண்ணை அழிச்சு போட்டான் சார். எப்படியெல்லாம் நம்ப வைத்து கழுத்தறுக்கிற நம்பிக்கை துரோகம் இந்த இதில் கருவிகளால் வந்திருக்குதுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். எப்படிலாம் நினச்சி பார்க்க முடியுமா? அவனுடைய டெட் பாடி ஃபோட்டோவை அனுப்பி வாட்ஸ்அப்பில் அவங்கள நம்ப வச்சு மறுபடியும் அவன் வந்து அழிச்சும் போயிருக்கான் சார். இப்போ நாங்கள் காவல்துறைகளோடு போட்டு நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அது வேறு விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிலாம் நடக்குது நாட்டில். காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்களுடைய பிள்ளைகளுடைய நெருக்கம் குறைந்ததனால்தான் இந்த நிலையே உருவாகி இருக்கிறது. அந்த காலத்தில் அம்மா என்ன பண்ணுவா சார், பப்பு கடைன்னு முழங்கையால் உள்ளங்கையை கடைஞ்சி இதை ரசம் பூவா, பப்புவா, சாம்பார் பூவான்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், தாத்தாவுக்கு ஒரு வாய், பாட்டிக்கு ஒரு வாய் அப்படின்னு ஒவ்வொரு வாயை ஊட்டி கொடுத்து நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு ஒரு பாட்டை சொல்லி கிச்சு மூட்டி கலகலப்பாக குழந்தைய வச்சிருப்பா சார். அப்போ ஏன் தெரியுமா அந்த சிரிக்க வைக்கிறா? அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது சிரித்து கொண்டே கொடுக்க வேண்டும் என்ற பண்பாட்டையும் சொல்லிக் கொடுத்த முதல் தெய்வம் தாயாகத்தான் இருந்தாள் அன்றைக்கு. இன்னைக்கு அப்படி வாய்ப்பு இல்லை சார். கிண்ணத்தில் சோத்தை போட்டு பாலை ஊற்றி செல்ல கையில் கொடுத்துருது, அது அள்ளி அள்ளி போடுது. அது பால் சோறுன்னு தெரியல, மோர் சோறுன்னு தெரியல சார். நம்ம வளர்ப்பு எப்படியோ வளருமோ அப்படி தானே சார் வளரும். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்றைக்கி நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஒரு பையனை தண்ணி கொண்டாடான்றேன், அப்படி தாவி போனான் சார், எகிரி போனான், நடக்கவே மாட்டான். அவங்க அப்பாவை கேட்டேன், என்ன பையனுக்கு பேர் வச்சுக்கிறேன், என்ன ஜம்புலிங்கம்னா.
பரவாயில்லடா, நல்ல பேர் தான் வச்சுக்கிறேன். அவன் ஜம்ப் பண்ணி தான் போகிறான், சரியாக தான் பேர் வச்சுக்கிறேன்னு. இல்லை ஏன்டா அப்படி போகிறான்னு கேட்டான். அதுக்கு அவன் ஒரு காரணம் சொன்னான். சார், நீ நானெல்லாம் தூளியில் போட்டு ஆறாரோ பாடி அப்படி அசைச்சி வளர்த்தாங்க, இட வசதி இருந்தது. இப்போ இட வசதி இல்லை, அப்படி தூளி ஆட்டுறதுக்கு நேரமும் இல்லை. ஒரு ஸ்ப்ரிங் தொட்டியில் தான் இவன் பிறந்ததுமே போட்டு அப்படி இழுத்து விட்டான். அது எகிரி குச்சி அவன் வளர்ந்ததுனால இறக்கி விட்டாலும் அப்படி தான் ஓடுறான். அது நான் என்ன பண்ண முடியும், நான் வளர்த்த விதம் அப்படின்ட்டான். இது உண்மைதாங்க. அது நாம் எப்படி வளர்க்குறோமோ அப்படி தானே சார் உருவாகுவான், இல்லை? அதாவது ரசனையோடு சொல்லுங்கன்றேன். ரசனையை சொல்லி கொடுத்தா தாய். இன்றைக்கி அம்மாவும் வேலைக்கு போகிற பிள்ளைகளை பார்க்குறதுக்கு முடியல. வாழ்வாதார போராட்டம், எந்த போராட்டம் எப்படி இருந்தாலும் தாத்தா பாட்டிகளுக்கு மத்தியில் உட்காந்து குழந்தை வளர்ந்தது சார். இப்போ அந்த வாய்ப்பும் இல்லை சார். அப்போல்லாம் ஒரு குழந்தை அப்படி உட்காந்து இருப்பான், தாத்தாவும் பாட்டியும் அந்த வயசுலேயும் ஒன்று ஆதி நாளில் சண்டை போட்ட மாதிரி சண்டை போட்டுன்னு இருக்கும். சில நேரங்களில் தாத்தா வீம்பில் எடுப்பார், கொண்டா தச்சு கிழிச்சப்போ அப்படின்னு அந்த கிழிஞ்ச துணியை வாங்கி ஊசியும் நூலையும் கையில் வாங்கி போராடுறாரு. அவன் பார்த்து பேர குழந்தை சிரிக்கிறான். நீ என்னடா சிரிக்கிற, என்ன பண்ணிக்கிறேன்னா, ஊசியில் நூல் கோத்துங்க, இந்த ஜென்மத்தில் கோக்க மாட்டேன். ஏண்டா ஊசி கீழே வந்து அரை மணி நேரம் ஆகுதியா, நீ வெறும் கையை வச்சுக்கின நூலை வச்சுன்னுக்கிற. அந்த குடும்பமே குதூகலமாகுமா சார்? அப்போ ஒரு மகிழ்ச்சி கலந்து பேசினாங்க, ஒரு ஜாலியாக இருக்க மனிதனை தேடினான் சார். இப்போ ரொம்ப வாழ்க்கையில் என்னான்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வச்சுக்கிறது ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த காலத்தில் அப்படி இல்லை சார். ரொம்ப பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறதுமா. எங்கள் பெரியப்பாக்கெல்லாம் 16 பசங்க சார். ஆச்சரியமாக பார்க்காதீங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றதை நிறைவேற்றிட்டான் அந்த மனுஷன். ஆமாங்க, 10 ஆம்பளை பிள்ளைங்க, 6 பொம்பளை பிள்ளைங்க. யாராவது ஒருத்தன் வந்து ஆம்பளை பையன் இந்த பையனுக்கு என்ன பேருன்னு கேட்டால் எங்கள் பெரியம்மாவை கூப்பிட்டு கேட்பாரு, இந்த 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் கேட்குறாரு சொல்லுன்னு. அவர் சீரியல் நம்பர் தான் போட்டு வச்சிருப்பார். இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டரு, வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. ஆனால் வருத்தப்படவே மாட்டார் சார். என்னமோ கடவுள் கொடுத்தான் அப்படின்வாரு. மகிழ்ச்சியா என்ன சார்? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதித்தார்கள், 1000 ரூபாய் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 100 ரூபாய் வாழ்க்கை கூட கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் என்ன சார்? இருப்பதில் திருப்தி அடையணும். யார் மகிழ்ச்சி அடைகிறான் தெரியுமா? தமிழ் சொல்லிக் கொடுக்குது, இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறவன் தான் திருப்தியாக வாழ முடியும். இல்லாததுக்கு வருந்துகிறவன் ஒருபோதும் வாழ்க்கையில் மகிழவே முடியாது. அதனால்தான் கவியரசு கண்ணதாசன் எழுதினா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. என்ன அழகான வாழ்க்கை வரிகள். வாழ்வதற்கென்றே எழுதப்பட்ட வரிகள் நிறைய இருக்கு சார், நிறைய விஷயங்கள், சின்ன விஷயங்கள். ஊடுதல் காமத்திற்கென்பம் மதற்கென்பம் கூடி முயங்க பெறினா. கணவன் மனைவிக்குள்ள பேசுறது சார், இன்னும் கூட சொல்லிட்டீங்களா? வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். இணைய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுன்னா. ஒரு பூவை பார்த்து கனி கேட்டதாம், ஏ பூவே நான் எங்கே இருக்கிறேன்? பூ சொன்னது, எனக்குள் தான் நீ இருக்கிறாய், காலத்தால் வெளியே வருவாய். அந்த கனி நமக்குள்ளதான் சார் இருக்கு, கனி நமக்குள்ளதான் இருக்கு. அந்த கனிதான் திருவள்ளுவர் சொன்னார், நகல் வல்லல் அல்லாருக்கு பகற்பொழுதும் இருட்டுக்கு சமம் தான்னார். மகிழ்ச்சியா வச்சிரு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களை மகிழ்ச்சியா வச்சிரு, உறவுகளை மகிழ்ச்சியா வச்சிரு, குழந்தைகளை மகிழ்ச்சியா வச்சிரு. அன்னைக்கு கூட ஒரு பிச்சைக்காரன் வாசல்ல வந்து, அம்மா தாயே சோறு போடுமான்னு. அங்கிருந்து அந்த அம்மா வேகமா வந்தது, பார்த்தது ஆளு நல்லா வாட்சாட்டமாகறேங்கன்னா மூட்டை தூக்கி புழைக்க வேண்டியது தானடா, பிச்சை எடுக்கிற அசிங்கமா இல்லை? அவன் கோவப்படலை சார், கோவப்படவே இல்லை. அம்மா பார்க்கறது நீ கூட தான் நயன்தாரா மாதிரிக்கிற, நீ சினிமாவுக்கு நடிக்கவா போன? இதோ வீட்டில் இருக்குத, இதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு தானே நீ வீட்டில் இருக்கிற, பாவம்மா நீ நான் பாரு. அந்த அம்மா கண்ணீர் விடுது. 10 வருஷமா இதுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறோம், ஒருத்து கூட நன்றி இல்லை, எங்கிருந்தோ வந்தவன் நீ தாண்டா என்னை பற்றி யோசிக்கிற, இருடா தம்பின்னு 4 இட்லி சூடாக கொண்டு அந்த கையில் கொடுத்து சாப்பிட வச்சதுன்னா அவன் கோவப்படாமல் குணமான வார்த்தைகளை பேசியதற்கு கிடைத்த பரிசு என்றால், வாழ்க்கையில் நாம் எதையும் அடைய வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தை நம்ம கிட்ட இருக்கு. இதை அடுத்தவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது சார், வார்த்தைகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. பிள்ளைகள் என்ன அழகா பேசுறான், அதுக்கு நம்ம ஊக்கப்படுத்திருக்கிறோமா என்னைக்காவது சார்? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவனுக்கெல்லாம் என்ன அழகா இருக்கு தெரியுமா? நிறைய ஏராளமா இருக்குது. அதான் சொன்ன, படிப்பை மட்டும் ரசிக்க பழகி இருக்கிறது. அவனை இயந்திர மனிதனாக ஆக்குகிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிற இந்த சமுதாயம்
இதயமுள்ள மனிதனாக மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டால்தான் மனித பண்புகள் செழிக்கும். அவன் என்ன அழகா பேசுறான் தெரியுமா? பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து கேட்கறான் அவங்க அப்பாட்ட, டாடி இன்னைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் இருக்குது, நீ வந்தே ஆகணும். டேய், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னு கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்னடா ஸ்மால் பேரண்ட்? உனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, அம்மா சொல்கிறது கரெக்டாக இருக்குதுப்பா. நீ நான் எங்கள் மிஸ் 3 பேர் தான் மீட் பண்ணுறோம். இது எதோ தப்பு பண்ணிட்டு வந்துக்குது. உங்கள் அப்பாவை கூட்டின்னு வரான்னுக்கிறாங்க. உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னா எதுக்கு ஏன்னு என்கொயரி பண்ணி இவரே உதைப்பாருன்னு சொல்லி அதை ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு டெவலப் பண்ணாம பார்த்தீங்களா? இவன் தான் சார் ஒரு பெரிய கட்டிக்காரனாக வருவான். சமுதாயத்தை வெல்லக்கூடிய சாதுரியமும் ஒரு மனிதனுக்கு தேவை. உண்மையா இல்லையா? அந்த திறமையும் வேணும், அந்த டேலண்ட்டும் வேணும். 1972 ஸ்ரீபெரும்புதூர் பள்ளியில் முதல் சேர்ந்த நான். அந்த ஆண்டு விழாவில் ஒரு நாடகம் கொடுத்தான் சார். அந்த நாடகத்தில் வந்து பாஞ்சாலி சபதத்தை நாங்கள் நாடகமாக போடுறதுக்கு முயற்சி பண்ணோம். அருமையான நாடகம். எனக்கு ரொம்ப பாஞ்சாலி சபதத்தை ரொம்ப பிடிக்கும். 3 அது பாய்ஸ் ஸ்கூல். அது 3 பையன், 7th ஒரு பையன், 6th ஒரு பையன், 8th ஒரு பையன், 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த சின்ன பையனுக்கு கண்ண வேஷம், இந்த கொஞ்சம் சிவப்பா இருப்பான் ஒரு பையன், அவனுக்கு பாஞ்சாலி வேஷம். இந்த கொஞ்சம் முரடா இருப்பான் 8வது படிக்கிற பையன், அவனுக்கு வந்து துச்சாதன வேஷம். இவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெயின்லாம் கொடுத்து இப்படி சொன்னேன், டேய் அவன் பையன் ஒரு புடவை கட்டின்னு வந்து நிற்பான், நீ புடவை உருவற மாதிரி பாவனை பண்ணி நான் சொல்கிற வசனத்தை பேசிட்டு வாடா அப்படின்னு. அவனுக்கு இந்த பொடி பையனுக்கு என்ன விஷயம் தெரியுமா? ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு பலகையை போட்டு ஒரு 10 புடவையை வச்சு உன்னை உட்கார வைப்போம். அங்கே ட்ராமாவில் அந்த பாஞ்சாலி குரல் கொடுக்கும், கட்டா எனக்கு ஆடை கொடுன்னு கத்தும் போது நீ ஒவ்வொரு புடவையாக கீழே விடணும் அப்படின்னு. ஓகே சார்ன்ட்டான். எல்லாம் முடிஞ்சது. நாடகம் நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த பையனை 5:30 தான் ஏற்றி விட்டோம். மேலே ஒரு பலகையை போட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு வாட்டர் பாட்டிலு எல்லாம் வச்சு அவனை மேலே குடும்பமே வச்சாச்சு. தயாராக இருறான்ட்டு வந்துட்டோம். நாடகம் 7 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. அப்போ ஒருத்தன் ஓடியாந்து என் காதலில் சொல்கிறான், துச்சாதனா நடிக்கிறவனுக்கு பாஞ்சாலியாக நடிக்கிறவனுக்கு 5 மணிலேருந்து தகராறு சாருன்னா. இன்றைக்கி என்னமோ நடக்க போகுது நாடக மேடையிலன்னு நினச்சிட்டு பயந்துதான் இருந்தேன். பயந்தபடியே நடந்துடுத்துங்க. ஆடி விலைப்பட்ட தாதினி உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதன்னு சர்சர்னு உருவி போட்டான் அந்த புடவை. அந்த பையன் பேண்ட் ஷர்ட்டியோடு நிற்குது. ஆபத் பாண்டவா அநாத ரட்சகான்னு மேலே பார்க்குறான். அந்த பையன் பாஞ்சாலியை நடிக்கிற பையன் மேலே பார்க்குறான். அது அந்த பையன் என்ன பண்ணிட்டான், கண்ணனா போனவன் பிஸ்கட் பாக்கெட்லாம் பிரித்து சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அது தூங்கிடுது. மொத்த புடவையும் தலைக்கு வச்சு தூங்கி விட்டான். ஒரு புடவையும் கீழே வரல. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணான், வசனத்தை மாற்றினான் சார். ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா என்னை இந்த பாவி துச்சாதனிடத்திலிருந்து ஆடை கொடுத்து என்று உன்னை காப்பாற்றி என்று உன்னை வேண்டினேன், என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றி விட்டாயப்பான்னு சொன்னான். பார்த்தீங்களா? இது நான் எழுதாத வசனம், ஆண்டவன் அவனுக்குள் எழுதி வைத்த வசனம். ஒவ்வொருத்தனுக்கும் டேலண்ட் இருக்கு, திறமை இருக்கு. திறமை இல்லாத மனிதன் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவது இல்லை. அதனால்தான் என் அன்னை தமிழ் மாற்றுத்திறனாளி என்ற புதிய வார்த்தையை அவனுக்கு கொடுத்திருக்கிறது இல்லையா? மாறுபட்ட திறமை ஒன்று அவனிடத்தில் குடியிருக்கிறது. அதனால நம்ம பிள்ளைகளாக பார்த்து பழகணும். திருவள்ளுவர் விடவா மேலானவர்கள் குழந்தைகள் தினம்னு ஒன்று கொண்டாடுறோம் சார் இந்த நாட்டில். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நவம்பர் 14 குழந்தைகள் தினம் கொண்டாடணுமா? குழந்தைகள் தினம் என்று ஒன்று கொண்டாட வேண்டாம், குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழி நாம் எடுத்துக்கிட்டு செயல்பட்டோம்னா வாழ்க்கை அதை விட ஆனந்தம் சுகம் உலகத்திலே கிடையாது சார். குழந்தைகளோட நம்ம கொஞ்சணும், குழந்தைகளோட மகிழணும், அவங்களோட பேசணும். நான்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவேன் சார். நிறைய இடங்களுக்கு அப்படிலாம் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போவேன். பசங்க அப்படி தான் சார் இருப்பான். ஒருத்தன் அந்த மழலை மொழியில் அப்படி தான் வரும். ஒரு வாசல்லே ஒரு பையன் விளையாடுங்கிறான் சார். அந்த பையனை கேட்டேன், சுமாராக எத்தனை டீச்சர்லாம் அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறாங்கன்னு. எல்லா டீச்சரும் சுமாராக தான் இருப்பாங்கன்னு. அதான் நான் என்ன கேட்குறேன், அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். அந்த மாதிரி இருப்பான். ஒருத்தர் 2 பேர் இருப்பான் சார். இன்னொன்று தெரியுங்களா, யார் ஒருவன் குறும்புத்தனம் அதிகமாக இருக்கிறானோ அவனை திசை மாற்றி விட்டால் பின்னாடி அவன் ஒரு சயின்டிஸ்டாக வருவான்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. அதிகமான குறும்புத்தனம் பண்ணுற பிள்ளைகள்லாம் கண்டுபிடிப்பாளனாக வந்திருக்கிற வரலாறு தான் அதிகம். நம்ம வந்து படிக்கணும் மார்க் வாங்கணும் மட்டுமில்ல, அவனை மதிப்புடைய பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு வேண்டிய உரைகளை நாம தான் கொடுக்கணும். ஏன்னா தாய்க்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது.
அம்மா என்று தமிழில் அழைத்தால் மஞ்சள் குங்குமத்தோடு பட்டுடுத்திய ஒரு தாய் கண் முன்னால் தெரிவாள். உம்மா என்று இஸ்லாத்திலே அழைத்தால் ஒரு பர்தானிந்த தாய் கண் முன்னாலே தெரிவாள். மம்மி என்று நீங்கள் அழைத்தால் ஒரு சட்டையும் பேண்ட்டும் தொப்பியும் போட்ட ஆங்கில மாடல பெண்ணு தாய் கண் முன்னால் தெரிவாள். அம்மா என்றாலும் சரி, உம்மா என்றாலும் சரி, மம்மி என்றாலும் சரி, சொற்கள் மாறுபடலாம், ஆனால் தாய்மை என்ற உணர்வு மூவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஐயோ என்று இறக்கக்கூடிய இரக்க உணர்வு இந்த தாய்க்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம். அதனால நம்ம பார்க்குற வாழ்க்கை எப்படி இருக்கணும், கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கணும் குரல் சொல்லி கொடுத்தது. அன்பின் வழியது கேண்மைன்னு ஆனந்தமா இருக்கணும். நான் சமீபத்தில் குடும்ப கூட்டங்களை நிறைய பேசுவேன். அப்போ கூட நான் ஒரு செய்தியை சொன்னேன். இப்போ ஒரு தீபாவளி வருது, பொங்கல் வருது, அப்போ போயிட்டு இந்தம்மா ஒரு 50,000 1,00,000 போ, உனக்கு தேவையான பிள்ளைகளுக்கு தேவையானது எடுத்துக்கோ, எனக்கு 1000 வேலை இருக்குதுன்னு சொல்லவே கூடாது. எல்லாரும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அதிகாரிகளும் சொல்கிறேன், ஒய்ஃபோட போங்க, ஜவுளி கடைக்கு கூடவே போங்க, அங்கே ஒரு வாழ்க்கை கிடைக்கும், வாழ்க்கை சுகம் கிடைக்கும். இதை ஒருத்தனுக்கு நான் பேசிட்டேன் மீட்டிங்கில். மறுநாளே அவன் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிக்கிறான், பொங்கல் வருது, புலவர் சொல்லிட்டாரு உன் கூடயே போகணுன்னாரு, அதனால் நானும் வரேன்ட்டான். அந்தம்மா கூட்டும் போகும்போதே மனசுக்குள்ளே சண்டை போட்டுங்குது, இந்த ஆள் கூட்டத்துக்கு அனுப்புனது தப்பாக போச்சு, நான் தனியாக போனாலே நான் பாட்டு நிம்மதியாக எடுப்பேன், நான் பார்டரை பார்ப்பேன், புட்டாவை பார்ப்பேன், கலரை பார்ப்பேன், இந்த ஆள் அந்த சின்ன பில்லை தான் பார்த்து கிடப்பான், இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருவான். இந்த ஆள் கூட்டத்தை கேட்டுட்டு எனக்கு தள்ள கட்டி விட்டானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நினச்சி போய் அந்த ஜவுளி கடையில் என்ன பண்ணுச்சு, முன்னாடியே போட்டிருந்த அந்த பெஞ்சில் அவனை உட்கார வச்சுட்டு, இந்த பாரியா நான் உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், மணிக்கணக்கில் ஆகும், அதனால் நீ வந்தால் உன்னால் நிற்க முடியாது, இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு கிட்டத்தட்ட உள்ளே போய் அங்கேயும் எங்கேயும் சுற்றி கித்தி எதோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஆகிப்போச்சு. 7 மணி நேரம் ஆன பிறகு திடீர்னு அவன் புருஷன் ஞாபகம் வந்துடுது, குழந்தை ஞாபகம் வந்த மாதிரி ஞாபகம் வந்து பரபரப்பாக ஓடியாந்தது வாசலுக்கு. பெஞ்சில் உட்காந்துங்கிறவனை காணோம், இங்கே தான் நான் உட்கார வச்சுட்டு போனோம், காணாமேன்னு சொல்லி பக்கத்தில் செக்யூரிட்டி நின்றுந்தான். செக்யூரிட்டியை பார்த்து கேட்டுது, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒரு ஆளை இங்கே உட்கார வச்சுட்டு போனேன்னு அவர் எங்கேன்னு கேட்டுது. அந்த செக்யூரிட்டி சார் சொன்னார், அடியே என்னை நல்லா பாடுறேன்னா. அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான். அந்தம்மா கேட்டது பதறி போய், நீ ஏன் அந்த நிலையில் நிற்கிற, என்ன காரணம், சத்தம் போடாத உட்கார், நீ என்ன சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போனியா, நான் அந்த ஆளை பார்த்தேன், ஏற்கனவே இருந்த செக்யூரிட்டியை பார்த்தேன், சோகமாக இருந்தான், என்னப்பான்னு கேட்டேன், டியூட்டி மாத்திரம் வரல, என் பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொன்னான். நீ வேறு சொல்லிட்டு போனியா பல மணி நேரம் ஆகும்னு, இது எத்தனை மணி நேரம் டியூட்டி செய்யணும்னு கேட்டேன், 8 மணி நேரம்னா. பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டேன், 400 ரூபான்னா. சபாஷ், 8 மணி நேரமும் பொழுதும் போகும், 400 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு தாண்டி ஒத்துக்கினேன்னா. இன்னும் 1 ஹவர் தான் இருக்குது முடிச்சிடலான்னா. அந்த அம்மா அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுது. சார், உனக்கும் எனக்கும் பொருத்தம் பார்க்கும்போது மனப்பொருத்தம் தான் 100% இருக்குதுன்னு அன்றைக்கே சொன்னாங்க. அது இன்றைக்கி தான் நான் அதை பார்க்குறேன். எடுத்து வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுதுன்னு நினச்சேன். அதை கரெக்டாக சம்பாதிச்சிட்ட பற்றியா, உண்மையிலேயே 7 ஜென்மத்துக்கு நீ தாயா எனக்கு புருஷனாக வரணும்னு அது சொல்லிச்சு. நம்மால் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், இதுதான் எனக்கு 7வது ஜென்மமாக இருக்கணும்னு அவன் முடிவு. சார், இதை விட மகிழ்ச்சி உலகத்தில் என்ன சார் இருக்கு? விட்டு கொடுப்பது. பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா? கை நிறைய துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா? நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா? விட்டு கொடுத்தால் தான் மகிழ்ச்சி வரும் என்றால் அதை விட்டு கொடுக்கிற பண்பாட்டை ராமாயணம் சொல்லி கொடுக்கிறது. நாட்டையே விட்டு கொடுக்கிறான சார் ராமன். அவன் விட்டதுனால பரதனை விட்டு கொடுக்கிறான், லட்சுமணனை விட்டு கொடுக்கிறான் இல்லையா, சத்ருகனன் விட்டு கொடுக்கிறான். எல்லாரும் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற காரணத்தினால் அந்த குடும்பமே அவ்வளவு மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருந்தது. விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று போட்டி போட்டதனால் தான் துரியோதனனுடைய குடும்பமே அழிந்து போனது.
அப்படி என்றால் ஒரு குடும்பத்தில் எது ஆட்சி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதத்தை, பெருமையை நம்முடைய மொழி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இலக்கியங்கள் வாயிலாக. சாதாரணமானதல்ல. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 95 வயசு பெரியவர், 95 வயசு பெரியவர், அவரை ஒருத்தன் கேட்கிறான், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டான். நல்லா தான் இருக்கேன். இந்த வயசுலயும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டான். அதுக்கு பெரியவர் சொன்னாரு, அழகான செய்தி, வாழ்க்கை செய்தி. இதுதான் தமிழ் சொல்லிக் கொடுக்கிற அழகான வாழ்வியல் இனிமை. புது மலர் அல்லள். என்னுடைய மனைவி இருக்கிறாளே, அவள் புது மலர் இல்லை. கல்யாணமான போது அன்றைக்கு பூத்த மலர் போல இருந்தா, இன்னைக்கு அவ இப்ப அப்படி இல்லை, வாடி வதங்கி சருகாகி கிடக்கிறாள், காய்ந்த புற்கட்டு. அவளுடைய உடம்பே பச்சை புல்லை காய வைத்தால் வதங்கி வாடி கிடப்பது போல் இருக்கிறது. புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டு. சதிராடும் நடையல் அல்லல். கல்யாணமான புதுசுல டங்கு டங்கு நடப்பா, தரையே அதிரும். ஆனால் இன்னைக்கு செவத்தை பிடிச்சி 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 தட்டு தடுமாறி நடக்கிறா. சதிராடும் நடையல் அல்லல், தள்ளாடி விழும் மோதாட்டி. மதியல்ல முகம். கல்யாணமான புதுசுல அவளுடைய முகத்தை நான் வர்ணித்திருக்கிறேன். பௌர்ணமி நிலவு போல ஒளி வீசும் அந்த முகத்தை நான் பாடி இருக்கிறேன். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய், ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வான சோலையிலே பூத்தது நீ பூவோ நீதான், சொக்கவில்லி பார்க்குடமோ அமுத ஒற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ என்று நானே அவளை வர்ணித்து பாடியிருக்கிறேன். மதியல்ல முகம், வரல் நிலம். எது எனக்கு இன்பம் தரும் தெரியுமா? அவள் இன்னும் உயிரோடு இருக்கின்றாள் என்ற ஒற்றை வார்த்தை என் காதில் விழுந்ததனால்தான் நான் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று 95 வயது பெரியவர் அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் வாக்கு மூலம் கொடுக்கிறார் என்றால் வாழ்க்கையினுடைய அழகு அங்குதான். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்று நம்முடைய தமிழிலே வள்ளுவன் சொல்லி இருக்கிற அழகான ஒரு வாழ்வியல் சிந்தனை அது. நிறைய படிப்போம், பிள்ளைகளோடு பேசுவோம். வெறும் கல்வியை தருவதை விட அவனுக்கு மனித பண்புகளையே நிறைய சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா மனித பண்புகள் இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சுங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கு. இன்னொருக்கு உதவி கருத்தை நீட்டணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருக்கும் கொடுறான்னு எங்கள் அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதே சொல்லி கொடுத்தாங்க. இப்போ யாருக்கும் கொடுக்காது, யார் கையிலையும் வாங்காதுன்னு சொல்லி கொடுக்குற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால்தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முந்தைய முடிச்சூர் ரோடுகள்லாம் வெள்ளம் வரும்ல, அந்த பக்கமாக நானே ஸ்கூட்டரில் போகிறேன். என்னை ஒருத்தன் இடிக்கிற மாதிரி போனான் சார். நானும் பொறுமையாக ஓரமாக போயிட்டேன். இடிக்கிற மாதிரி போனவன் நேராக போனால் ஒரு கரண்ட்டு கம்பத்தில் மோதி கீழே விழுந்துட்டான். நான் மனசு கேட்கல, ஓரமாக ஸ்கூட்டரை லாக் பண்ணிவிட்டேன். அவனை கொண்டு போய் ஆட்டோவில் ஏற்றி தீபா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபஸ்ட் எய்டெலாம் கொடுத்தேன் சார். கொடுத்துட்டு மூச்சு தெளிஞ்ச பிறகு என்னை பார்த்தான். உன்னை இடிக்கிற மாதிரி போனேன், அப்போ கூட என்னை தப்பாக நினைக்காம கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து எனக்கு சிகிச்சை கொடுத்த பற்றியா, வாழ்க்கையில் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் ஒன்று, இதே மாதிரி உதவியே ஒரு காலத்தில் உனக்கு நான் செய்யாமல் விட மாட்டேன். அட பாவி, இதுக்காடா நான் சொன்னேன், இதுக்கா நான் சொன்னேன். குடல் ஜெயிலுக்கு ஒரு தடவை போயிருந்தோம். தப்பாக பார்க்காதீங்க, பேசுறதுக்கு தான். 500 ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு நான் ஸ்டாப் ஹியூமர், நல்லா பேசணும். அதில் ஒரு கைதி நன்றி சொல்ல வந்தார். புலவர் ராமலிங்கம் சிரிக்க சிரிக்க பேசினார். இவர் வாழ்நாள் பூரா நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்னா. அவனுடைய நோக்கம் என்ன உள்ள தள்ளணும்னு அவசியம் இல்லை, அவளை விருப்பம் வச்சுக்கிறான்னு அர்த்தம் இருக்கு. அதனால் மகிழ்ச்சியாக இருங்க. உலகத்திலே கிடைக்காதது நட்புயா. உலகத்தில் ஆண்டவன் கொடுத்தது உறவு, நாம தேடி கிடைத்தது நட்பு. அந்த நட்பையும் தமிழ் சொல்லி கொடுக்குது எப்படி பராமரிக்கணும்னு, உறவையும் எப்படி காப்பாற்றணும்னு சொல்லி கொடுக்குது. இந்த வாழ்க்கை, இந்த பிறவியில் நமக்கு கிடைத்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை என்று மகிழ்ச்சி அடைவோம். என் அப்பா அம்மா நல்லவங்க, என் மனைவி நல்லவள், என்னுடைய பிள்ளைகள் நல்லவர்கள், நாங்கள் எல்லோரும் நல்லவர்கள், நல்ல வாழ்க்கையை அமையும் என்ற பாசிட்டிவ் எண்ணத்தோடு
உடன் எதிர் நேர்மறை சிந்தனைகளோடு நாம் வாழ்க்கையை நகர்த்தினால் உண்மையிலேயே நினைத்ததெல்லாம் நடக்கும். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் என்று சொன்ன வள்ளுவன் தான் சொன்னான். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்றால் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெறானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என்பதனாலே உள்ளத்தை கோயிலாக்குவோம். இதயபூர்வமாக அடுத்தவர்களோடு பழகுவோம். ஒருவரை ஒருவர் பேதப்படுத்தி பார்க்க வேண்டாம். ஒருவரோடு ஒரு கஷ்டமே வந்தாலும் கூட அதை தூக்கி எறிங்க. இன்னைக்கு பிள்ளைகள் அதிலெல்லாம் கெட்டிக்காரனா இருக்கிறோம். சமீபத்தில் நந்தன ஆர்ட்ஸ் காலேஜ் போயிருந்தேன். காதலில் தோல்வி அடைந்த ஒரு பையன் கூட ஒரு எழுதின கவிதையை பார்த்தேன். அருமையாக எழுதியிருந்தான். நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள்னு எழுதியிருந்தான். ஏன்னா அவன் கூட இன்னைக்கு நாட்டினுடைய நடைமுறையை அவன் படம் பிடிச்சு காட்டினதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கவிதையோடு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய கவிதையும் ஒப்பிட்டு பார்த்தேன். என்னை கண்டவுடன் கவிழும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையான்னு எழுதினார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இந்த ரெண்டு வலைக்கும் வித்தியாசம் இருக்கு. கொசு வலை உள்ள வெளியிருக்கிற கொசு உள்ள விடாது, மீன் வலை உள்ள ஆப்ட மீனை வெளியே விடாது. என்னை உள்ள வச்சிருக்கிறியா வெளியில வச்சிருக்கிறியான்றதே என்னை கண்டவுடன் கவிழும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையான்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதின கவிதை இருக்குதே. 4 வரி தான். ஆனால் நம்ம எங்கேயோ கொண்டு போய் அழைத்து கொண்டு போகிறது என்றால், கற்பனை வாசலை கோட்டையை திறந்து உள்ளே பயணிக்க வைக்கிறது என்றால், தமிழ் சொல்லுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புத வல்லமை அதுதான் என்பதை உணர்ந்து தமிழை நேசிப்போம். தமிழ் புத்தகங்களை வாங்குங்க, நிறைய வாசிங்க, நிறைய பிள்ளைகளுக்கு வாசிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. அது மட்டுமல்ல, ஒரு டைரி போட்டு நல்ல கருத்துக்களை தொகுத்து எழுதுகிற பழக்கத்தையும் உருவாக்குங்கள். பிற்காலத்தில் அவன் ஒரு எழுத்தாளனாக வருவான். ஏனென்றால் 50 ஆண்டு கால எழுத்து குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறவன் நானே அதற்கு உதாரணமாக இருந்ததனால்தான். தேடினால் ஒரே பொன்மொழி, தேடினால் உலகம் நம்மை தேடும். தேடுகிற பிள்ளைகளாக உருவாக்குவோம். அந்த வல்லமையை அன்னை தமிழ் தரும். நன்றி, வணக்கம். கோலமிட்டு பாடி வரும் புலவராக இரவில் எழுந்து வந்த கதிரவன் எழுந்து வர விடிந்திடும் காலை, காரிருள் மறைந்துவிட மலர்ந்துவிடும் சோலை, உதயமோ பனித்துளியின் இமைதனை திறக்கும், இதயமோ வான்வெளியில் சிறகனை விரிக்கும். சிறகனை விரித்து சிட்டு செவ்வான விளிம்பை தொட்டு பறப்பது போலே நெஞ்ச பரப்பிலே பறந்து நிற்கும் ஆள் கடல் அலைபோல் மெல்ல அடிகளை வருடிக்கொண்டு வாழ்கின்ற சுகங்கள் எல்லாம் நம் வாசலின் ஓரம் வரவேண்டும் என்பதற்காக எவ்வளவு அருமையான பேச்சு, எத்தனை திருக்குறள்கள்! எண்ணியாங்கு நீங்கள் எய்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே தன் அனுபவத்தையும் கலந்து கொடுத்திருக்கிற நமது புலவர் அவர்களுக்கு சோலை மலராய் சுவர்ணத்தின் வார்ப்படமாய் காலை இளஞ்சூரியனை காட்டும் பளிங்குருவாய் மின்னல் ஒளியாய் விலைமதியா ரத்தினமாய் கண்ணல் பிழிந்த கனிச்சாராய் காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகத்தை அவருக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தருவார் என்று நம்புகிறேன்.